நாமத்துக்கு சொல்கிறோம். என்னையும் இங்கே சாட்சியாக இருக்கிற தேவாய தேவனை மனசுக்கிறேன். ரெண்டாவதாக எனக்கு வாய்ப்பளித்த ஐயாவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம ஜெபம் பண்ணி தொடங்குவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதுக்கு தகுப்படி ஏசப்பா, இந்த அதிகமான அந்த கிருப்பிக்காக உங்களை குறிச்சு சொல்லி ஏசப்பா, எவ்வளவே இல்லாத பாக்கியத்தையும் அந்த கிருப்பிக்காக நன்றி ஏசப்பா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேருடாக ஆசிர்வதிங்க ஏசப்பா. வராமல் கடைபிடித்த ஒவ்வொருவரையும் நீங்கள் அழைத்துக் கொள்வாங்க ஏசப்பா. நான் பேசுகிறது நான் இல்லை ஏசப்பா, என் மூலமாக நீங்கள் வெளிப்படுங்க ஏசப்பா. ஏசப்பா, தொடக்கம் முதல் இறுதி வர நீங்கள் மட்டுமே என் கூட இருங்க ஏசப்பா. விதியான வெளியே புறப்படுத்திக் கொள்கிறோம். பேசியும் வளர்ச்சி நல்ல பிதாவே. மன்னியுங்கள் என்று சொன்னவரை மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரை மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிக்கும் இதயம் தாரும். சிலுவை நன்மை ஊற்றுமையா முதல் வார்த்தை என்னது? முதல் வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்தது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அவங்க செய்கிறது இன்னதென்று அறியாமல் செஞ்சாங்க. ஏசப்பாவை சிலுவையிலே அந்த மக்கள் அறியாம தான் செஞ்சாங்களா? அறிஞ்சு சொன்னாங்களா? அறியாம செஞ்சாங்களா? அறிஞ்சுதான் செஞ்சாங்க, அப்படிதானே? ஆனா ஏசப்பாக்கு தெரியும் அவங்க அறிஞ்சுதான் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுமே ஏசப்பா அவங்கள மன்னிச்சாங்க. முதல்ல எதுக்கு நம்ம சிலுவையில் அறையக்கூடிய முதல் பார்த்த மன்னிப்பை கொடுத்தாருன்னா, மன்னிப்புல இருந்து தான் எல்லாமே நம்மளுக்கு தொடங்குது, அப்படிதானே? நம்ம வாழ்க்கையில முதல்ல மன்னிப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையே பிரகாசம் அடையும். எடுத்துக்காட்டாக நம்ம வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கோம், மாமியார் மருமகள் இருக்கும். அப்போ அவங்க மத்தியில் நம்ம பிரச்சனையோடு இருந்தால் அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷமா இருக்காது, அப்படிதானே? நம்ம சண்டையோடையே இருந்தால் அந்த குடும்பம் நல்லா இருக்காது. நம்ம முதல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு நம்ம வாழ்க்கை மட்டும்தான் நம்ம அந்த குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானமாக இருக்க முடியும். நம்ம ஏசப்பா சிலுவையில் அறையும் போது ஏசப்பா கூட யார் இருந்தா? 2 கல்லர்கள் இருந்தாங்க. ஏசப்பா கூட பரபாசன்னு சொல்லிட்டு ஏசப்பாவையும் பரபாசையும் தான் நிற்க வச்சு சொன்னாங்க. அப்போ அந்த மக்கள் என்ன சொன்னாங்க? கேட்குறாங்க யாரை விடுவிக்கணும்னு. அப்போ யாரை விடுவிக்க சொன்னாங்க அந்த மக்கள் எல்லாரும்? பரபாசு. ஆனால் பரபாசு எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தெரியும், அப்படித்தானே? பரபாசு ரொம்ப பரபாசு எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தெரியும், அப்படித்தானே? அப்படிங்கும்போது ஆனால் அந்த பரபாசையே பரபாசையை அந்த மக்கள் என்ன பண்ணாங்க? விடுதலை பண்ணுங்க, ஏசப்பாவை சிலுவையில் அறையினாங்க. அப்போ பிளாத்து எவ்வளவோ வழி தேடலாம். ஆனால் எல்லாருமே சொன்னனால பிளாத்து என்ன பண்ணாரு? அவரை சிலுவையில் அறையணும்னு சொன்னாங்க. ஆனால் ஏசப்பா அவங்க அந்த கூட்டத்தில் இருக்க மக்களுக்கு எவ்வளவோ அதிசயங்கள் பண்ணியிருப்பாங்க, அற்புதம் பண்ணியிருப்பாங்க, அப்படின்னா அந்த கூட்டத்தில் நிறைய பேருக்கு ஏசப்பா நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் கூட ஏசப்பாவை விடுதலை பண்ண பண்ணோம். அப்போ அந்த அங்கே உள்ள பிளாத்து என்ன பண்ணாரு? இவருடைய ரத்த பலி என் மேல் வரக்கூடாதுன்னு சொல்லி கைகளை கழுவுனாங்க. ஆனால் அந்த மக்கள் என்ன பண்ணாங்க? இவருடைய ரத்த பலி என் மேலேயும் என் பிள்ளைகள் மேலேயும் வரணும். அப்போ எவ்வளோ ஒரு மூர்க்கமான வெறியை ஏசப்பா மேலே வச்சுருக்காங்க. நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகள் அழிஞ்சாலும் பரவாயில்ல, அவரை சிலுவையில் அறையுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிதானே? நம்மளும் பல நேரத்தில்
பரவாயில்ல, எனக்கு ஏசப்பா எனக்கு மன்னிக்காட்டாலும் பரவாயில்ல, அவங்கள நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு பல நேரத்தில் நம்ம சொல்கிறோம். அப்படி தானே சொல்லுவோமா? நம்ம நிறைய நேரத்தில் ஏசப்பாவை நம்ம ஏசப்பா பிள்ளைன்னு சொல்கிறோம். ஆனால் நிறைய நேரத்தில் மன்னிக்க மாட்டோம். மன்னிக்கிறதையும் நிறைய வச்சுருக்கோம். சில பேரை மன்னிப்போம், சில பேரை மன்னிக்க மாட்டோம். ஏன்னா அவங்கள கொஞ்சம் நம்மளுக்கு பிடிக்கும், சில பேரை பார்த்தாலே பிடிக்காது. அவங்க பக்கத்தில் இருந்தாலே அந்த இடத்துல இருந்தால் நம்ம அங்கே இருக்க மாட்டோம். ஆனால் ஏசப்பா என்ன பண்ணியிருக்காங்க? நிறைய பேர் அவங்கள ஏசப்பாவை ரொம்ப அசிங்கமாக பேசினா கூட முதல் வார்த்தையாக ஏசப்பா இவர்களை பிதாவே இவர்களை மன்னின்னு சொல்லி தான் ஏசப்பா சொல்லியிருக்காங்க. நம்ம உடம்புல சின்னதாக ஒரு காயம் ஏற்பட்டாலே, இப்போ நம்ம ஃபோனில் யார்கிட்டயே பேசுகிறோம், நமக்கு உடம்பு முடியல, நம்ம வாய்ஸை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க உங்களுக்கு உடம்பு முடியலையான்னு. ஆனால் ஏசப்பா தலையிலேருந்து உள்ளங்கால் வேறு ஆணைகள் அடிக்கப்பட்டு அவருடைய உடம்பு எப்படி இருந்துச்சான்? உழுத நிலத்தை போல இருந்து. உழுத நிலம் எப்படி இருக்கும்? இப்போ டிராக்டர் வச்சு செய்யும் போது அந்த உழுத நிலம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் அவர் உடம்புல எல்லாமே இருந்தது. அந்த நேரத்துலையும் ஏசப்பா என்ன பேசினார்? பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. ஆனால் நம்ம சின்னதாக நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனா கூட நம்ம என்ன சொல்லுவோம்? கொஞ்ச நேரம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம போயிடுவோம். ஆனால் ஏசப்பா கைகளில் ஆணி, கால்களில் ஆணி, தலையில் முக்கியம் இவ்வளவு இது இருந்தும் ஏசப்பா என்ன பண்ணாங்க? அவங்களை ஒவ்வொரு தடையும் நம்ம ஒவ்வொருத்தரையும் மன்னிக்கணும். அப்படி தானே? நம்ம ஏசப்பா நம்மளை மன்னிக்கிறதுக்கு யாத்ரா 34:7 சொல்லியிருக்காரு. 1000 தலைமுறை மட்டும் மன்னிக்கிறவர். அவர் மன்னிக்கணும்னு எப்படி மன்னிக்கணும்னு பல வசனங்கள் மூலம் சொல்லியிருக்காங்க. சங்கீதம் 86 நல்லவரும் மன்னிக்கிறவரும் கிருபை மிகுந்தவரும் சொல்லியிருக்காங்க. எப்படி மன்னிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவர் எப்படி மன்னித்தாருங்கிறத யோவான் 8 அந்த விபச்சார பெண்ணை நோக்கி என்ன சொன்னாங்க? ஸ்திரீயே மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லியிருக்காங்க. மத்தேயு 9 திமிர்வாத காரனை பார்த்து பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏசப்பா மன்னிக்கிறவர் எப்படி மன்னிக்கிறாருன்னு சொல்லி சொன்னாரு, எப்படி மன்னித்தேன்னு சொன்னார். இப்போ நம்ம எப்படி மன்னிக்கிறோம்னு மத்தேயு 18 பேர்களை எத்தனை முறை மன்னிக்க சொல்லியிருக்காங்க? 770 முறை மன்னிக்க சொல்லியிருக்காங்க. தொலைசே 3:13 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவருக்கு ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள். நம்ம ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிறோமா? ஏசப்பா மட்டும் நம்மளை மன்னிக்கணும். அப்படிதானே? நம்ம யாரையுமே மன்னிக்க முன்வர மாட்டோம். ஏசப்பாக்கு அதிகாரம் இருக்கு, அதனால ஏசப்பா நம்மளை மன்னிக்கணும். அதே அதிகாரம் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த அதிகாரத்தை நம்ம கையில தூக்கிக்கிட்டு அப்போதான் அவங்க பண்ண பாவத்தெல்லாம் ஒவ்வொன்றே சொல்லுவாங்க. அன்னைக்கு அப்படி பண்ணா நான் அதனால மன்னிக்க மாட்டேன். நம்ம பல முறை பெருமையாக சொல்லிப்போம். நான் அவன்கிட்ட பேசி 1 வருஷம் ஆகுது, அவன்கிட்ட பேசி 2 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம முதலாவது அவங்க மேல நம்ம கோபப்படுறோம்னா நம்ம ஏசப்பா கிட்ட போய் ஏசப்பா எனக்கு மன்னிக்கிற இதயத்தை ஏசப்பான்னு சொல்லி நம்ம முழங்கால் பண்ணிடுவோம். அவங்க நம்மளை பத்தி நிறைய சொல்லிட்டு உபவாசம் சொல்லி ஜெபம் பண்ணிப்போம், நிறைய காரியங்களுக்காக அழுது ஜெபம் பண்ணிப்போம். நமக்கு காலத்துல எத்தனை முறை மன்னிக்க சொல்லியிருக்காங்க? 770 முறை மன்னிக்க சொல்லியிருக்காங்க. தொலைசே 3:13 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவருக்கு ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள். நம்ம ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிறோமா? ஏசப்பா மட்டும் நம்மளை மன்னிக்கணும். அப்படிதானே? நம்ம யாரையுமே மன்னிக்க முன்வர மாட்டோம். ஏசப்பாக்கு அதிகாரம் இருக்கு, அதனால ஏசப்பா நம்மளை மன்னிக்கணும். அதே அதிகாரம் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த அதிகாரத்தை நம்ம கையில தூக்கிக்கிட்டு அப்போதான் அவங்க பண்ண பாவத்தெல்லாம் ஒவ்வொன்றே சொல்லுவாங்க. அன்னைக்கு அப்படி பண்ணா நான் அதனால மன்னிக்க மாட்டேன். நம்ம பல முறை பெருமையாக சொல்லிப்போம். நான் அவன்கிட்ட பேசி 1 வருஷம் ஆகுது, அவன்கிட்ட பேசி 2 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம முதலாவது அவங்க மேல நம்ம கோபப்படுறோம்னா நம்ம ஏசப்பா கிட்ட போய் ஏசப்பா எனக்கு மன்னிக்கிற இதயத்தை ஏசப்பான்னு சொல்லி நம்ம முழங்கால் பண்ணிடுவோம். அவங்க நம்மளை பத்தி நிறைய சொல்லிட்டு ஆனா நம்ம செஞ்ச பாவங்களை புரிஞ்சுட்டோமா? நிறைய பேரை நம்ம மன்னிக்காமல் நம்ம மன கசப்போடு இருந்திருக்கோம். அப்படிதான் இப்ப நம்ம நிறைய பேர் இங்க வந்திருக்கோம். நம்ம உள்ளத்துல ஒருத்தரையாவது மன கசப்பு இல்லாம நம்ம யாரும் இருக்க மாட்டோம். அப்படிதானே? ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா நம்ம ஜெபம் பண்ணும்போது இந்த வசனத்தை மேல வசனத்தை தான் நம்ம சொல்லுவோம். நீங்க ஜெபம் பண்ணும்போது எவர்களை கேட்டப்பான்னு சொல்லி கேட்டப்பா அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனா கீழே வசனத்துல நீங்க நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாகுமானால் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பா ஏசப்பா கிட்ட நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம மன்னிப்புக்காக சொல்லுவோம். ஏசப்பா எனக்கு ஒரு மன்னிக்கிற எதிர்த்துட்டாங்க, எனக்கு மன்னிக்கிற எதிர்த்துட்டாங்க. முதலாவதாக ஏசப்பா கிட்ட நம்ம தாழ்த்தும் போது ஏசப்பா நம்மளுக்கு ஒரு மன்னிப்பு எதிர்த்துறாங்க. நம்ம எப்படி பக்தி வைராக்கியத்தோட இருக்கிறோம் சொல்லிருக்கோம். ஆனா நம்ம இப்ப எந்த வைராக்கியத்தோட இருக்கிறோம்?
ஒவ்வொருத்தரும் மேல ஒவ்வொரு வைராக்கியத்தோட இருக்கிறோம் அப்படிதானே. நம்ம வைராக்கியத்தை நம்ம பக்தியில தான் கொண்டு வரணும். நம்ம மூலமா அவங்க பிரகாசம் அடையணும். ஆனா நம்மளே அவங்கள மன்னிக்காம மன கஷ்டத்தோடு இருந்தோம்னா ஏசப்பா நம்ம மூலமா எப்படி வெளிப்படுவாங்களா? நம்ம ஏசப்பா கிட்ட ஏசப்பா என்னை மன்னிங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு முறையும் ஜெபம் பண்ணும் போது ஏசப்பா கண்டிப்பாக மன்னிப்பாங்க. நான் இந்த மன்னிப்பை பத்தி யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கும்போது ஏசப்பா என் கூடமா வெளிப்படுறது ஒரு உண்மையான சாட்சி. எப்படின்னா ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாங்க. அந்த ஊழியக்காரர் வந்து ஊழியத்துக்காக வெளியே போகும்போது அவங்க ஒய்ஃப் கூட முதல் நாள் ஒரு சின்ன மனக்கஷ்டம், ரொம்ப பெருசுல சின்ன மனக்கஷ்டத்தோடு இருக்காங்க. அப்போ அந்த ஒய்ஃப் வந்து அவங்ககிட்ட மன்னிச்சிருங்க, நான் என்ன பண்ணுறது, எனக்கு அவசரமா ஊழியத்துக்கு நான் வெளியே போறேன் அப்படின்னு பேச முடியாது சொல்லிட்டு அவர் வெளியே போற நேரத்துல அவர் ஆக்சிடென்ட் ஆகி அவர் இறந்துட்டாரு. வெளிநாட்டுல இருந்தது ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க. அப்படி இறக்கும் போது அவருடைய ஆத்மா எங்க போகுது? பரலோகத்துக்கு போகுதுன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா பரலோகத்துக்கு போய் ஏசப்பா கிட்ட அவர் பேசுறாரு. பேசும்போது ஏசப்பா நான் வந்து நிறைய ஆத்மாக்களை உங்களுக்காக நான் பண்ணினேன், நிறைய ஊழியர்கள் பண்ணேன், நிறைய எல்லாமே நான் பண்ணேன், அப்படியே என்ன பரலோகத்துக்கு நீங்க எடுக்கல அப்படின்னு கேட்கறாரு. அப்படி ஏசப்பா சொன்னாங்க, நீ காலையில நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்கறாரு. நான் என் ஒய்ஃப் மன்னிப்பு கேட்டாங்க, நான் மன்னிக்கல. அந்த ஒரு சின்ன பாவத்துக்காக தான் ஏசப்பா அவரை பரலோகத்துக்கு கூப்பிட்டு போல. அப்போ அவர் ஏசப்பா அழுவாரு, ஏசப்பா என்ன மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பை தாங்க ஏசப்பா, இந்த ஒரு மன்னிப்பு தான் எங்க பரலோகத்துக்கு தடையா இருக்குதுன்னு எனக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஏசப்பா. ஏன் யூனியன் எனக்கே தெரியல ஏசப்பா, அதனால எனக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பை தாங்க, மறுபடியும் ஒரு வாய்ப்பை தாங்க ஏசப்பட்டு அழுதான். அப்போ இந்த இறந்தவங்க வந்து பெட்டியில வச்சு ஆலயத்துக்குள்ள கூட்டு வருவாங்க. அந்த ஆலயத்துக்குள்ள கூட்டு வரும்போது அங்க போஸ்ட்மார்டம் வந்து நம்ம இடத்துல வந்து ஒரு நாள் பண்ணிடுவாங்க, ஆனா வெளிநாட்டுல வந்து ஒரு வாரம் ஆகணும். அப்போ அவங்க வந்து அந்த கோயிலுக்கு சர்ச்சில் வந்து அந்த பெட்டியில வைக்கும்போது அவர் சட்டை இல்லாம எழுந்து அப்படி உட்கார்ந்தாங்களாம். எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்களாம். அப்போ எழுந்து அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இருக்கப்பா இந்த மன்னிப்புங்கிற வார்த்தைய என்னை நிறைய பேருக்கு நான் சொல்லணும்னு என்னை மறுபடியும் உயிரோடு எழுப்பியிருக்காரு. அதனால நீங்க எல்லாரும் முடிஞ்ச அளவு மன கசப்போடு இல்லாம ஒருவரை ஒருவர் மன்னிங்கன்னு சொல்லி என்னை ஏசப்பா மறுபடியும் உயிரோடு எழுப்பியிருக்காங்க. அதனால இந்த மன்னிப்புங்கிற வார்த்தை நீங்க வந்து இந்த ஒரு சின்ன விஷயம் தானே, அவன் என்னை ஏற்ற மாதிரி மன்னிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம், அவங்கள பேசாம இருக்கிறோம். அந்த ஒரு சின்ன தப்புக்காக நம்ம பரலோகத்துக்கு போக மாட்டோமா நம்ம இருக்கிறோம். அந்த ஒரு சின்ன தப்புக்காக தான் அவர் பரலோகத்துக்கு போகாம இருந்தாரு. அதனால நம்ம ஒரு நிமிஷம் ஏசப்பாக்கிட்ட நம்மளுடைய மன கசப்புகள் யாருக்கிட்டலாம் நம்ம பேசாம இருக்கிறோமோ அதெல்லாம் நம்ம ஏசப்பாக்கிட்ட நம்ம சொல்லுவோம். ரோமர் 5:5 மேலும் அவர் நமக்கு அருளப்பட்ட பரிசு ஆகினாலே வேற அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறதால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. வேற அன்பு நம்ம மேல ஊற்றப்பட்டால் அவருடைய மன்னிக்கிற அன்பு நமக்கு வரும் அப்படிதானே. அப்படி ஏசப்பா கிட்ட ஏசப்பா உங்க அன்பை எனக்கு தாங்க ஏசப்பா, உங்க அன்பை எனக்கு தாங்க ஏசப்பா நம்ம கேட்போமானால் நம்மளுக்கு ஏசப்பா அந்த அன்பை தந்து அவருடைய அன்பு நம்ம கிட்ட இருந்தாலே நமக்கு மன்னிக்கிற குணம் வரும் அப்படிதானே. நம்ம எல்லார் வீட்டையும் என்னென்ன வசனங்கள் மாட்டி வச்சிருப்போம்? வாழையும் புலரத்தை அணுகாது, நீர் பக்கத்தான தோட்டத்தில் போலவும் மற்றதை இருக்க போல இருப்பாள், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், அந்த மாதிரி வசனம்லாம் இருக்கும் அப்படிதானே. ஆனா நம்ம கொலை செய்த 3:13 ஒருவரை தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவருக்கு மன்னிங்கன்னு சொல்லி அந்த மாதிரி வசனத்தை நம்ம மாட்டும் போது நம்ம குடும்பத்துக்குள்ள எதிர்ப்பு சண்டைகள் வந்தாலோ நம்ம தெருவுல யார் மூலமாக நம்ம சண்டைகள் வந்தாலோ அந்த மன கசப்பு மனதில் வருத்தத்தோடு நம்ம உட்காரும் போது அந்த வசனம் நம்ம மூலமாக பேசும் அப்படிதானே. இனி யாருக்கே இந்த வசனம் இருக்கா நமக்கு தெரியல, இனி நம்ம மாற்றுவோமானால் நமக்கு ஒவ்வொரு முறையும் ஏசப்பா நம்ம கிட்ட பேசுவாரு. நம்ம மன கஷ்டத்தை நம்ம அழும்போது ஏசப்பா அந்த வார்த்தைகள் மூலமா பேசுவோம். ஆசீர்வாதம் எல்லாரும் உண்டு தானே, ஏசப்பா அந்த வசனத்தின் மூலமா பேசுவாங்க. ஆனா நம்ம இந்த மாதிரி வார்த்தை தானே இனி யாருக்கே இந்த வசனம் இருக்கா நமக்கு தெரியல, இனி நம்ம மாட்டுவோமானால் நமக்கு ஒவ்வொரு முறையும் ஏசப்பா நம்ம கிட்ட பேசுவாரு. நம்ம மன கஷ்டத்தை நம்ம அழும்போது ஏசப்பா அந்த வார்த்தைகள் மூலமா பேசுவோம். ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உண்டு தானே, ஏசப்பா அந்த வசனத்தின் மூலமா பேசுவாங்க. ஆனா நம்ம இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம வீட்டுல மாட்டினோம்னா ஒவ்வொரு முறையும் ஏசப்பா நம்ம கிட்ட பேசுவாங்க. ஆனா நம்ம ஏசப்பா நமக்கு மன்னிக்கிறவராக இருக்காரு, மன்னித்தவராக இருக்காரு. எப்படி மன்னிக்கும்
இருக்குன்னு சொல்லி கொடுத்தாரு. நம்ம இப்போ ஒரு விஷயம் நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா, இந்த நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஏசப்பா, நாங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நம்ம மனதில் எவ்வளோ ஒரு மன கசப்போடு வந்திருப்போம். நாங்கள் எல்லாரும் மன்னிக்கணும் ஏசப்பா, நாங்கள் ஒரு விஷயம் எல்லாரும் மன்னிக்கணும் ஏசப்பா. எங்கள் மனதில் உள்ள எல்லா கசப்புகளையும் நீங்கள் எடுத்து போடுங்க ஏசப்பா. முதலாவது நாங்கள் தாழ்த்தணும். உங்கள் தாழ்வுல நாங்கள் இருந்தாலே உங்கள் அன்பு எங்களுக்கு வேணும் ஏசப்பா. எங்கள் மன கசப்புகளை எடுத்து போடுங்க ஏசப்பா. நாங்கள் எல்லாரையும் மன்னிக்கணும் ஏசப்பா. ஒரு விஷயம் நம்மளை ஏசப்பாட ஒப்பு கொடுப்போமா? இந்த நேரத்தில் நம்ம ஏசப்பாட ஒப்பு கொடுக்கும்போது நம்ம எப்படி இங்கே வந்தோம்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம இங்கேருந்து போகும்போது நம்ம எல்லாரையும் மன்னிக்கிற ஒரு பரிசுத்த நம்ம இறுதியை நம்ம சுத்தமாக கழுவுன ஒருத்தங்களாக நம்ம போகணும்னு நம்ம விசுவாசிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிறாங்க நேசப்பா. அதிகமான விளையாட்டுக்காக நம்ம துதிக்கிற சோதரி நேசப்பா. எவ்வளவே அந்த பாக்கியத்தை கிருதிக்காக நன்றியோடு சொல்லி நேசப்பா. இங்கே நாங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசிரியர் ஏசப்பா. ஏசப்பா, இங்கே நாங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மனதில் ஏசப்பா மன கசப்பு தான் ஏசப்பா. உங்களுக்கு பிடிக்காத ஒரு அருவருப்பான ஒரு செயல் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. இங்கேருந்து நாங்கள் கிளம்பும் போது ஏசப்பா அந்த மனக்கசப்பு இல்லாதபடி ஒருவருக்கு ஒரு மன்னிக்கிற ஒரு அன்பை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. இங்கே ஒவ்வொருத்தர் மனதிலே நீங்கள் இப்போ போய் பேசுங்க. யாராவது ஏசப்பா யார் கூடமாவது ஏசப்பா நீங்கள் பேசுங்க ஏசப்பா. நீங்கள் இப்போ போகும்போது ஏசப்பா நான் இவங்களை மன்னிக்கலை, நான் அவங்களை போய் மன்னிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனதில் ஏசப்பா ஒரு வைராக்கியத்தை, பக்தி வைராக்கியத்தை கொடுங்க. மனதில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போடுங்க ஏசப்பா. நீங்களே இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்க. நீங்கள் அந்த வார்த்தையை ஆசீர்வதித்து எல்லாரும் மூலமாக நீங்கள் பேசிட்டீங்க. நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. மீதியான வெளியே பொறுப்படுத்திக் கொள்கிறோம். இப்போ இயேசுவின் நல்ல பிதாவே. ஆமென். ஆணிகள் அடித்து